ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த முக்கியமான ஒரு லைவ் உண்டு. இது ஒரு முக்கியமான ஒன்று என்னென்றால், நான் நினைக்கிறேன், நான் கதைக்கிறவங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். உலக தமிழருக்கு மற்றது முஸ்லீம் சகோதரர்களுக்கு எல்லாம் என்னுடைய இரவு வணக்கங்கள். இப்போது நேரம் சரியாக 10:30, 10:30. நான் ஒரு லெட்டர் ஒன்று டிராஃப்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னை சந்திக்க சொல்லியிருக்கிறார். அவருடைய செயலாளர் என கலைப்படுத்தவர். அதற்கு பிறகு நான் போய் சந்திக்கலாம் என முடிவெடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு லெட்டர் ஒன்று டிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த லெட்டரை நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்டா, தமிழாக்கம் செய்திருக்கிறேன். நான் தமிழாக்கம் செய்ததில் ஏதாவது பிழை இருந்தேன்டா நீங்கள் என்னிட கேட்கலாம். அல்லது அதில் ஏதாவது நான் மாற்ற வேணுமென்றால் நீங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான இன்னொரு 20-30 நிமிட லைவாக இது இருக்குமென்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது நான் மாற்ற வேணும் அல்லது அந்த அந்த கடிதத்தை கொண்டே கொடுத்துட்டு வணக்கம் மட்டும் சொல்லி போட்டு வர்றது மட்டும்தான் என்னுடைய பிளான். அதில் ஏதாவது நான் மாற்ற வேணும் அல்லது அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லவும். தமிழ் மக்களின் பொதுநிலை மாட்டுக்கு ஃபோனில் பார்த்துட்ருக்கேன். நான் இந்த ஃபோனில் இந்த லைவே பார்த்துட்ருக்கேன். ஓகே, கடிதத்துக்கு வருவோம். ரைட். ஹாய் டாக்டர், ஹவாய் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் இந்த லைவை சீரியஸாக எடுத்தீங்கண்டா அந்த கடிதத்தில் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறேன். நான் முழுக்க கடிதத்தில் திருப்பி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். You need to ask for a permanent solution for Tamils in the letter. ஓகே, பெர்மனன்ட் சொல்யூஷன் நாங்கள் பார்க்குறது இப்படி தான். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறோம்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு பார்ப்போம். ஷார்ட் டேர்ம்ன்றது 1 to 2 years. அந்த ஷார்ட் டேர்மை வடிவாக அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த எங்கள்ட பாராளுமன்ற தேர்தலில் வயசு கூடின கணவர் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி போட்டு நான் நிற்கிறனோ இல்லையோ ஒரு நல்ல 15 படித்த ஆளுமை உள்ள பொதுநலம் சார்ந்த சுயநலமற்ற வேட்பாளர்களை இறக்கி நாங்கள் புதுசாக ஒரு கட்சி ஒன்றை நாங்கள் பிரதிநிதிப்படுத்தி நீங்கள் விரும்புகிற, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆள், நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் விரும்புகிற, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு 15 பேரையோ 10 பேரையோ நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது. மற்றது மாகாண சபை தேர்தலை முற்றாக நாங்கள் கருத்தில் கொண்டு மாகாண சபையையும் எங்கள்ட கையில் எடுக்கிறது. அதில் நான் எங்கள்ட கையன்னு சொல்லி நான் சொல்லலை. அதாவது நீங்களே விரும்பி நீங்களே ஒரு லிஸ்ட் ஒன்று எனக்கு தாங்கோ, இவைய போட சொல்லி அவைய போட்டு அவர்களுடைய பிரச்சார பீரங்கி உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது அடிக்கிறதுக்கு நான் தரத்தானே வேணும். பிரச்சாரத்துக்குரிய வேலையை நான் பார்க்குறேன். நானும் பெரும்பாலும் தேர்தலில் பங்கு பெற்றுவேன் நினைக்கிறேன். அது காலம்தான் பதில் சொல்லணும். அண்ட் பிஃபோர் யூ சப்மிட் யுவர் லெட்டர், ஆஸ்க் தெம் வாட் தே ஹேவ் இன் தியர் மைண்ட் டு ஆஃபர். அது ஹரிணி நாராயணன் என்னென்றால் அதை ஓப்பனாக சொல்கிறேன் மேல் அவையில் இல்லை. அவை என்ன கூப்பிட்டுருக்கிறது எங்களுடைய வாக்கை தாங்கோ, அதுக்கு தான் அதை சொல்லாமே சொல்லியிருக்கணும். மீண்டும் மீண்டும் பெருமானத்தில் நம்பி ஏமாந்தது போதும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரியநேந்திரன் எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கு முஸ்லீம் தமிழ் மக்களுக்குரிய விடிவை தேடி தருவாரா, அதை மட்டும் பதில் சொல்லுங்கோ. நீங்கள் ஏற்கனவே நான் போட்டு பார்த்தேன். நான் அதை விட நான் இதை திருப்பி வாசிக்கிறேன். ப்ளீஸ் வெரிஃபை வெதர் இட் இஸ் ஃப்ரம் பிரசிடென்ட் சைடோ ப்ராங்க் கால். நோ, இட்ஸ் வெரிஃபைட் கால். அது ஷுவர் அது அவருடைய செயலாளர் தான் காய்ச்சிருக்கிறார். ஹே மேம், அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல விஷயம். Super idea bro. Okay, thank you. Advance congratulations. This is just initiate, can proceed with the permanent solution after some time. Yes, என்னோட கொஞ்ச காலம் போக நாங்கள் அது சம்பந்தமாக போடுவோம். சாவச்சேரி விட்டு போயிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா சாவச்சேரி வீடு என்னுடைய இதயம், இதை சொல்ல தவிர நம்ம வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஸோ தே ஆர் பெக்கிங் யூ. அப்படி இல்லை, இது அரசியல். அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு கதைப்பதுக்கு, அவ்வளவுதான். யூ நீட் டு மேக் அ டீல்னு சொல்லியிருக்கேன். டீல் இல்லை, இது ஒரு ஓப்பன் ஒப்பந்தம். அது அரசியல்வாதிகள் இது. நீங்கள் ஊழலை ஒழிக்க என்று நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஊழலை ஒழிக்க என்று தானே நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வைத்தியசாலை விடயங்களை எதையாவது வெற்றிகரமாக செய்வீர்களா?
சரி, கோகுலன் ராஜா, உங்களுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு மற்றாக்கள் பதில் சொல்லிவினோம். உங்களின் பார்வை என்பது வைத்தியத்துறை அல்லது அரசியலா? வைத்தியத்துறைக்கு வந்து நான் சமூகம் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கு. ஸோ அந்த பொறுப்பை வந்து நான் செய்வேன் நினைக்கிறேன். நீங்கள் ஊழே ஒழிக்கன்று தானே வந்து நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வைத்தியசாலை விடயங்கள் ஏதாவது வெற்றிகரமாக செய்வீங்களா? என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு அப்போ, போய் பாரப்பு ஹாஸ்பிட்டலில். காலம் கை காட்டியுள்ளது எங்கள் தலைவர் அற்றன். ஐயோ அப்போ அதெல்லாம் வேண்டாம். ஓகே, வெற்றி பெற முடியாதவரிடம் காய்ச்சி பிரயோசனம் இல்லை. ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நான் நினைக்கிறேன். காலம்தான் போய் சொல்லணும். தேர்தல் புறக்கணிப்பு பற்றி கயந்திரன் எம்பி, தேர்தல் புறக்கணிக்கிறது வந்து முட்டாள்தனம். ஏனென்றால் லெனின் சொல்லியிருக்கிறார், இந்த அரசியலை நீங்கள் கையில் எடுத்து ஓட்டை போட்டு உங்களுக்கு விரும்பினால கொண்டு வராட்டி, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆள் வந்து அரசியலை கையில் எடுத்து உங்களை ஆளுவினம் உண்டு. அவ்வளோதான் என்னால் சொல்லலாம். ஆர்ஜே தீவன், வெற்றி பெற முடியாதவன் காட்சி பிரயோசனம் இல்லை. ஓகே, அதை பற்றி எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. அவள் வெற்றி பெறுவாரா இல்லையான்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும். டீல் மீன்ஸ் எஸ் இஸ் ஒப்பந்தம். திஸ் இஸ் வாட் ஐ மீன். தேங்க்யூ அப்பு. ஹரநாராயண அக்கா. தமிழ்ஸ் போக்கை ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் எலெக்ஷன். சியாந்தன் கந்தையா, நீங்கள் போய் இல்லை கேர்ளும் கோட் பண்ணுங்கோ, பிரச்சனை இல்லை. மிச்ச தமிழர்கள் அவ்வளோ வாக்கு போடுவார்கள். தமிழ் தேர்தல் புறக்கணி பற்றி என்னடாப்பா திரும்ப போய் உங்களுக்கு அதிகாரம் ஒன்றை பெறுவதற்கான அடுத்த மூல உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு படிப்படியாக மாற்றங்களை செய்யுங்கள். மக்களின் ஆதரவை பெற்றுத்தர பாராளுமன்ற ஓடிச்சு. ஓகே, விளங்கல. உயர் பாத வலய மக்கள் பற்றியும் கதைக்கவும். ஓகே, கட்டாயம் கதைக்கிறேன். பட் நாங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய நீங்கள் சார்பாக ஆக்கள் யாராவது ஆட்சியை கொண்டு வருவோம். அவள் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யலாம்ன்றதை பார்ப்பினோம். ஓகே, என்னை பற்றி புகழ்ந்தெழுதின ஒன்றையும் வாசிக்கலை. சென்று கதைகள் என்ன இருந்தாலும் அவர் ஜனாதிபதி, அதன் பொதுமக்கள் முதலே சொல்லிவிட்டார்கள் சென்று கதைக்க சொல்லி. வணக்கம் போட்டிருக்கிறீங்கள். ஓகே, ஆக்கப்பூர்வமான டாக்டர் வில்லம்பு தர முடியுமா? தாராளமாக தரலாம். என்னிட கிட்டத்தட்ட 36-37 வில்லம்பு இருக்குது. டக்ளஸ் பற்றி நான் நன்கு அனுபவப்பட்டேன், உங்களிடம் கதைக்க வேண்டும். ஒஸ்மான் ஜேசு, தயவுசெய்து நீங்கள் மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப்பில் கதைக்கிறேன். அதிகாரத்தில் கையில் எடுப்பதற்கான சகல வேலைகளை முதலில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு மூவும் நாங்கள் வெளியால் சொல்லாத, ஒரு மூவும் செய்கிறேன் அர்த்தம் இல்லை. யாரும் நல்ல தீர்வை தரமாட்டார், எல்லாம் கண்டுடைப்பு. அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வார்? ஆதில் காந்திமதி பொது வேட்பாளருக்கு போட்டு வன்னி மைந்தனுக்கு வாங்க காத்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம். வன்னி என்றது என்னுடைய வாழ்ந்த இடம். நீங்கள் அடுத்தவர்களுடன் பேசும்போது கதைப்பதை பதிவு செய்வதாக இருந்தால் மறுபக்கத்தில் பேசுவதுடன் சொல்லிவிட்டு பதிவு செய்யுங்கள். இதுதான் நாகரிகம். ஓகே, ஆனால் என்ன நாகரிகம் தெரியாதவர்களை வந்து நாங்கள் நாகரிகம் தெரியாத ஆக்கள் மாதிரி வழியால் காட்டிக்கொள்ள வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது. என்னுடைய சகல கோல்களும் ரெக்கார்ட் பண்ணப்படும். இப்போவே சொல்லி போட்டேன். இப்போ இந்த கோல் எடுத்துகிட்டு நான் லைவில் போட்டுறேன்னு கோவிக்க வேண்டாம். நீங்கள் என்ன தூசந்தால் பேசினா அதை நான் லைவில் போடுவேன். ஜாரும் நல்லது இருத்திரமா. ஓகே, உங்கள் ஆரம்பம் நல்லா இருந்து இப்போ உங்கள் பயணம் வேறு பாதையை நோக்கி நகர்கிறது. மயில் வாகனம் வசந்தன், இப்போ என்ன பொது வேட்பாளருக்கு போட சொல்கிறீங்களா? அன்றகுமார் ரத்சாநாயக்க எனக்கு சார்பாக போட சொல்கிறீங்களா? அப்போ உங்களுடைய நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதென்றால் நான் ஐஸ்கிரீம் தான் விற்க வேண்டும். தனி சுயேட்சை பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுவீர்களா அல்லது ஏதாவது ஒரு கட்சியுடன் சேரும் திட்டம் உள்ளதா? சசி இப்போதைக்கு சொல்கிறதா இல்லையா? அப்போ நேரம் கிடைக்க பார்ப்போம். அர்ஜுன் நம்பு அனில் ஆகா என்ன பற்றி எழுதுறானு. ஓகே, if you want to talk get written document, don't believe from mouth. ஓகே, அவை தருவினமோ எனக்கு தெரியலை. உங்களை கேட்ட பாதுகாப்புடன் 2 கதைக்க செல்லும் கட்டாயம். நீங்கள் வேறு லெவல் போகிறீங்கள். ஐயோ நல்லா எழுதுறானு. how are you, be safe. ஓகே ஓகே, வடகிழக்கு. ஓகே, நல்ல கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. பொறுங்க இங்கே அந்த ராசா கோயிலன்னு ஏதோ ஒன்று வந்தது. இந்த அடக்கு கோயிலன் ராஜா அழியிருக்கிறார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரை விட அமைச்சரை விட நீங்கள் பெரிய ஆளுன்னு எப்போ ஒரு தனி மனிதன் சின்ன ஒரு இதை நீங்கள் இப்படி பயப்படுறீங்கன்னு சொன்னால் ஏதோ இருக்கத்தானே ராசா வேணும். ஓகே மகனே உனக்கா? ஓகே, எனக்கு எழுத பற்றி வேண்டாம். ஓகே ரைட். ஓகே, வில்லிருக்கு அம்பக்கானையில் நல்ல கேள்வியான்னு சொல்லிட்டியால். வெயிட்,
உங்களுக்கு அம்பு பார்க்குறேன் என்றால் அங்கே ஒரு கூடை ஃபுல்லாக அம்பு இருக்கிறது. தெரிகிறதா? அம்பு தெரிகிறதா? கிளி தெரிகிறதா? உங்களுக்கு சரி, நீங்கள் கேட்பீங்க சில நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற வில்லு அம்புகளை காட்டுங்க உண்டு. இந்தாங்க ஒரு ஆசா, இதில் ஒரு செட் இருக்குது, இந்தாங்க அதில் ஒரு செட் இருக்குது, இந்தாங்க அதில் ஒரு செட் இருக்குது, அப்படியே முன்னால் பார்த்தா அதில் ஒரு செட் இருக்குது. ரைட், நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி காட்டிட்டேன். அதை விட அம்புகள் வேணுமென்றால் அதுக்குள்ள ஒரு கூடைக்கு ஃபுல்லாக அம்புகள் இருக்குந்தா அம்புகள் இருக்கின்றன. ரைட், நீங்கள் கேட்டதுக்கு ஆசைப்பட்டது காட்டினேன். ஸ்ரீலங்காவில் ஒரு இடமே ஒருத்தரிடமே இல்லாத கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கிறேன். அது உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ஒரு பெருமை. ஒன்று ரெண்டு காணிதான் கிடக்கிறது. அன்பிற்கும் உண்மையான நேர்மையான யாவற்றையும் கூறுங்கள். ஓகே, நன்றி. 11 நியூ 12 கமெண்ட்ஸ். ஓகே ஓகே, ப்ளீஸ் பி ஆன் அண்ட் ஓன் ஜாயின். வணக்கம், நீங்கள் வச்சு செய்யுங்கள். ஓகே, தம்பி, வெளிநாட்டு அமைப்பினரையும் உள்வாங்கி உங்கள் அமைப்பு செயற்படுமா? கட்டாயம். ஆனால் எந்த வெளிநாட்டு அமைப்புன்றதை மட்டும் சொல்லுங்க. அம்பு ஃபார் அனில் டீம். ஹோப் யூ அம்பு வில் டார்கெட் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ அண்ணா மச்சான். யுவர் பிரேவ் வில் பி மேக் வின். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட், வேறு ஏதாவது கேளுங்கோ. பேசுகிறேன்டா பேசலாம், என்னவும் செய்யலாம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிங்கள். தமிழ் பொது வேட்பாளர் என்றது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லை என்று சொல்லல. பட் இந்த காலத்தில் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற டைமில் தட்ஸ் ஜூஸ்லெஸ். என்ன ஒரு காலத்தில் கேட்டவ தமிழ் வேட்பாளராக நில்லுங்கன்னு சொல்லி அப்போ கூட நான் மறந்துட்டேன். என்னென்றால் இப்போ எங்கள்ட ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் 2ஆ பிரிப்போம் தமிழாக்களை. மேபி 2ஆ பிரிப்போம்னு சொன்னால் இப்போ அது ஒரு யூடியூப் அடித்து விடுறையில் ஜாழ்ப்பாண தமிழர்களை 2ஆக பிரித்தார் ராமநாதன் நச்சுனாண்டு. நீங்கள் எப்படி இருப்பீங்க போடுவீரண்டே யூடியூப் எனக்கு தெரியாது. அதாவது நான் பார்க்குறேன் என்றால் இலங்கையில் இருக்கிற ஆக்கள் எங்களுடைய சகோதரங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள். எங்கள்கிட்ட சகோதரங்கள் வெளிநாட்டில் வாழிக்கல அவர்களுடைய பார்வை அவர்கள் பாதுகாப்பான சூழல் இருக்கிறதால அவர்களுடைய பார்வை எப்பவுமே தேசியம் நோக்கி இருக்கும். இலங்கையில் வாழ்கிற எங்களுடைய உறவுகள், நான் உட்பட என்னுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றி தான் நான் யோசிப்பேன். அந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வந்து என்னென்ன தேவை என்றதை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் விரும்பிக் கொள்ளலாம். பட் நான் சொன்னது மாதிரியே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய முதல் கோரிக்கை வந்து போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து போராட்டத்தில் இணைந்து தற்போது ஒரு அவலநிலைக்கு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய டெவலப்மெண்ட் தான், அதாவது வந்து முன்னேற்றம் தான் முக்கியம் என்று அதே முதலாவதாக எழுதியிருக்கிறேன். நான் சொன்ன வாக்கு மாறையில். ஓகே, 34 கமெண்ட்ஸ். திடீர்னு இப்படி போட்டா டாக்டர். ஓகே, ஐயோ. ஓகே, வை டோன்ட் யூ டாக் அபவுட் திஸ் இஷ்யூ ரணில்? ஓகே, நான் அது கதைச்சிருக்கிறேன். நான் முதலாவது வசனமே தானே எழுதியிருக்கிறேன். யுவர் ஓகே ரைட். ஹவ் இஸ் யூர் ஹெல்த்? நல்ல வடிவாக இருக்கிறேன். கொண்டு தான் கொஞ்சம் கட்டி போட்டு இல்லை இடம் காய்ச்சி கதை காட்டிலும் பேசுகிறானுவள். அண்ணாவின் நம்பு. ஓகே, கட்டாயம். எமது தமிழினத்தின் விடுதலைக்காக தாங்களே செய்ய உன்னதமான உறவுகளின் கனவுகளை தவிடுபடியாக்கி நீங்கள் அரசியல் லாபம் தேடலாம் என்று பகல் கனவு தான் காண வேண்டும். உங்களுடைய முட்டாத்தனமான கதைக்கு பதில் சொல்ல தேவையில்லை. என்னுடைய முதலாவது கோரிக்கையை எங்களுக்காண்டு போராடின அண்ணா அக்காமேட்ட அவருடைய வாழ்க்கையை தான் மாற்றணும் பண்ணுறது. இம்முறை தேர்தலில் வாக்குகளை நல்ல கேள்வி. தேர்தல் வாக்குகளை யாருக்கு போடணும்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் கதைத்த குரல் பதிவு அது சம்பந்தமாக எல்லாரும் விளக்கம் சொல்லிட்டோம். திரும்ப பழைய தேங்காய் திரும்ப வேண்டாம். அண்ணா எப்படிப்பட்ட ஆக்களை கட்சிக்கு சேர்ப்பீங்கள்? இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து, எனக்கு எதிரிகள் எவன் என்னுடைய தமிழ் இனத்துக்கு எதிராக ஆகிறானோ அவன் எதிரிகள், எவன் என்னுடைய தமிழருக்கு சார்பாக ஆகிறானோ அவனுடைய நண்பன். ஸோ அப்படிப்பட்ட ஆக்களை எல்லாரையுமே நான் என்னுடைய காட்சியில் எல்லாருக்குமே இடம் இருக்குது. உடல் நிலத்தில் கவனம் செலுத்தவும். நன்றி 10 கொமெண்ட்ஸ் தள்ளி கொண்டு போகுது வாசிக்க இல்லாமல். காலவரையுடன் கிளைங்கள் செலவன் எதை செய்தாலும் கேட் போடுறாங்கள். ஓகே, யாரையும் கொப்பி பண்ண வேண்டாம், நீங்கள் யூனிக்காக இருக்குங்கள் ஆதரவு உங்களுக்கு. நான் யாரையுமே கொப்பி பண்ணலையப்போ நான் போட்டதில் இனி எங்கடாக்கள் எழுதுவினோம். பொருத்தமற்ற பிரதேசங்களில் பௌத்த மயமாக்கலை பற்றியும் பேச வாய்ப்பு இருக்கிறதா? இனம் மொழி சாராமத்தான் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு இருக்கிறோம். பட் அது சம்மந்தமாகவும் நான் கதைப்போம். யாரையும் கொப்பி பண்ண வேண்டாம். ஓகே, நான் நான் யாரையுமே கொப்பி பண்ணுவதில்லை. பொருத்தமற்ற பிரதேசங்கள் பௌத்தம் அதை பற்றியும் கதைச்சிட்டோம். கொமெண்ட் வந்து கொண்டே இருக்குது. தமிழ் வேட்பாளரை ஆதரிப்பதாக இருந்தால் முன்மொழியில் பேச தெரிய வேண்டும்.
நான் நினைக்கிறேன் எனக்கு மும்மொழியும் தெரியுமண்டு அது அட்லீஸ்ட் குறைஞ்ச அளவில். நீங்கள் நேரத்துக்கு நேரம் ஒன்று கதைக்கிறீங்க, நான் ஒன்றுமே நேரத்துக்கு நேரம் கதைக்கல, நீங்கள் நேரத்துக்கு நேரம் ஒன்றை விளங்கி கொள்றீங்களா அப்போ? ப்ரோ ஆர் யூ ரீகவர்ட் ஆர் ஸ்டில் த சேம்? ஓகே, ஃபீவர் இல்லை, காய்ச்சல் இல்லை, மற்றபடி தொண்டை கொஞ்சம் கட்டி போயிருக்கு, தட்ஸ் ஆல். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் கோ தேர். ரணில் வில் மூவ் டாக்டிக்கலி. எஸ், இஸ் அ குட் பிளேயர் இன் செஸ். அண்ணா யூ கான் கெட் எனிதிங் ஃப்ரம். ஓகே, உயிர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்கள். ஏன் அரச வைத்திய ஊழியர்களுக்கு தயங்குகின்றனர்? ஊழியர்கள் தயங்குகின்றனர் இல்லை, அது ஒரு ஆள் 2 பேர் 1-2 அரச வைத்திய ஊழியர்கள் பிளவுறதுக்கு ஒட்டுமொத்த வைத்தியர்களை பேச வேண்டாம் தயவு செய்து. கேன் யூ சப்போர்ட் டு சஜித்? சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க, நல்ல கேள்வி. சஜித் ஐயாவிடமும் ஒரு முறை இப்படி கதைத்து பார்ப்போம். நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், அனைத்து துறைகளிலும் ஊழல்களை ஒழிக்க வேண்டும், உண்மைதான். வடக்கு கிழக்கு இணைத்து போலீஸ் காணி அதிகாரத்தை பெற்று தந்தால் உங்களை தமிழ் மக்கள் தலைவருக்கு அடுத்ததாக போற்றுவார். என்ன யாரும் போற்ற வேண்டாம், பட் நீங்கள் கேட்டதை நான் செய்வேன். டாக்டர் ப்ளீஸ் கிவ் மீ அ வர்ச்சுவல் இன்டர்வியூ கேபிட்டல். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் தாரன். அர்ச்சுனாவை தான் பீப்பர்ஸ் இல்லை ஐயோ எழுதுறாங்க. அண்ணா நீங்கள் சரியாக நேர்வழியில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, நல்ல விஷயம். உங்களோட உன்னதமான சேவைக்கு மக்களுக்கு தேவை. போதனா வைத்திய பணிப்பாளர் பதவியில் இணையவும் அது தரமான தானே, அது ஏற்கனவே அரசியலாக கொடுத்தாச்சு. உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்க. இப்போது இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதி வெயிட் நல்ல இதோடு இருக்கிறீங்க, பொறுங்க பாரு. அவ்வளோ பெரிய ஃபோன் இல்லை, அதனால் வாசிதாஸ். உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். இப்போது இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதியர் மக்கள் நல்லதே செயற்படுகின்றார். ஒருவருமே இல்லை. நாட்டில் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை, அதை தீர்க்கும் வழிகள், அதனை நடைமுறைப்படுத்தும் போது வருகின்ற பிரச்சனைக்கான தீர்வு என்பவற்றை கருத்து கொண்டு செய்யப்படாமண்ணா. கட்டாயம். கருணன் வாணியோ இன்னும் பேருண்டு போட்டிருக்கு. உமா முகுந்த உங்களோட உன்னதமான. ஓகே, என்னை பற்றி எழுதுகிறோண்டையும் வாசிக்கல. ஓகே, அம்புகளை தயாராக வைத்திருங்கள். நிறைந்த அம்புரா தூணிகள் என்னிடம் இருக்கின்றன. கிளிநொச்சி ஒரு முறை வாங்கோ ப்ளீஸ். நான் 1993 97 வரைக்கும் கிளிநொச்சியில் தான் படித்தேன். எல்லா பாடசாலைகளையும் படித்திருக்கிறேன். கட்டாயம் வருவேன். மிக விரைவாக இளைஞர் அணியினை திரட்டுங்கள். ஓகே, கட்டாயம். 2009 வரைக்கும் பங்கெடுக்காதவர்கள் இனி விடுங்க போவதில்லை ஒன்றில் அப்படி இருக்கீங்க. ஓகே, கட்டாயம். இளைஞரை முக்கியம். அப்படி என்றால் நீங்கள் டக்ளஸ் தேவானந்தா வெயிட் ஏதோ வழி இருக்கிறீங்க. இங்கே மேலே போனது திருப்பி இழுக்கலாம் போல. சரி, பரவாயில்ல. சுகாதார அமைச்சை கேளுங்கள். ஓகே, நீ ஒரு துவேஷக்காரன் ஒன்னைண்டா. ரினோஸ் பின் ரஃபீக். நன்றி நானா, எப்படி வசதி. கேன் யூ சப்போர்ட் சஜித்? நான் சொல்லியிருக்கிறேன், சஜித் இவ்வளவு கோரிக்கைகளையும் ஒத்துக்கொள்வார் என்றால் நாங்கள் சஜித் ஐயாவுடையும் கதைப்பாம். ஓகே, மிது நான் அதை வாட்சிட்டேன் ஆல்ரெடி. டாக்டர் ப்ளீஸ் கிவ் மீ அ வர்ச்சுவல் இன்டர்வியூ ஃபார் கனடியன் டிவி. ஓகே, கேதீஸ் குமார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கட்டாயம் உடனே தாரேன் கனடியன் டிவிக்கு. அண்ணா நீங்கள் சரியான நேர்வழியில் போகிறீங்கன்னு. ஐயோ, நான் அதை வாசிக்க மாட்டேன். பெண்டிங் ஸ்டைல் போண்டிங் ஸ்டைலா பெண்டிங் ஸ்டைல்னு வாச்சிட்டேன். உங்களுடைய உன்னதமான சேவைகளுக்கு தேவை. ஓகே, உங்களது மனதை தொட்டு சொல்லுங்கள். இப்போது இலங்கையில் ஏற்கனவே வாச்சிட்டேன். அப்போது இலங்கையில் இருக்க தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் நான் நம்புறதா இல்லை. புதுசாக 15 அரசியல்வாதிகளை போடுவோம், பேர்களோட நொமினேட் பண்ணுங்கோ. சார், உங்கள் கட்சியில் பெண்களை முனைத்துக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு உரிமை தாருங்கள், அரைவாசி பெண்கள் போடுவோம். எப்படி வசதி. டாக்டர், நீங்கள் தற்போது வைத்தியர் என உங்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள். உண்மையாக கூறுவதால் ஐயோ, இந்த 2 மாத சேலரி ஒன்றா சேர்த்து போட்டிருக்காங்க. இப்போ வேலை ஒன்றான் இருக்கேன் பேராதனையில். ப்ரோ, ஹவு மச் இஸ் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட்? 86 18 0 32 95 வி. எப்படி வசதி. கிரேட் லெட்டர் டு ரணில் விக்ரமசிங்க. தேங்க்யூ அண்ணா. நீங்கள் அதிகமாக கண்டபடி வீடியோவில் கதைக்காதீங்க. நன்றி அப்போ. ஓகே, வி சபேஸ். நான் முக்கியமாக இந்த லைவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய அந்த கடிதங்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான பதில் வருமென்னு நினைத்து தான் நான் வந்தேன். தனி கட்சியாக கூட்டு கட்சியாக காலம் தீர்மானிக்கும். ஓகே, என்னை பற்றி எழுதுறதுல வாசிக்கலை. ஓகே, உங்கள் கல்வியை தொடருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கட்டாயம். ரைட்.
ஓகே, நான் இந்த லைவை ஷார்ட்டாக என் பண்ணுவோம் நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான 1 மில்லியன் 55 நியூ கமெண்ட்ஸ். ஐயோ, நல்லா சூப்பர் வசதி. டேக் ரெஸ்ட் ப்ளீஸ், பி கேர்ஃபுல். ஓகே, உங்களது ஓகே. என்னை பற்றி நல்லது ஒன்றுமே நான் வாசிக்கவில்லை. அப்போ நீங்கள் சீமானின் ஸ்கோப்பியா? சீமானை என்னோட கொண்டே அருள்தாஸ் இருதயதாஸ் உட்பட வேண்டாம். சீமான் எங்களுடைய கொடியை பாவிப்பதை முற்றாக எதிர்க்கிறேன். எப்படி வசதி? நான் யாரென்று தெரியுமா? அன்புக்குரிய ஆர்கே. இல்லையே அண்ணா, எனக்கு தெரியாது. தமிழகத்திலிருந்து நாம் எழுதும் கேள்விகளை நீங்கள் புறந்தள்ளுவது ஏன்? ஒன்றுமே புறந்தள்ளவில்லை அப்பு. பட் உங்களுடைய சீமான் பாடக்காய் எனது தமிழினம், எனது இலங்கை, நான் பார்த்துக்கொள்கிறேன். இதுவரை காலமும் இந்தியா செய்தது போதும். தெளிவான பதில். எவ்ரிடே நைட் 10க்கு ஒரு லைவ் வாங்க டொக்கர் அப்படின்னு சொல்கிறானுகள். வந்தாய் என்னது வந்தேன்னு சொல்கிறானுகள். டிக்டாக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது நான் எந்த பேர்லேயே அக்கௌண்ட் கணக்கே இருக்கிறாசா? பட்டதாரிகள் நடுவீதியில் வேலை என்று உள்ளனர் சார். அவர்கள் எல்லாம் பற்றி கதைக்க முடியுமா சார்? கட்டாயம். நானும் ஒரு பட்டதாரி தான்டா, பயப்படாத. நான் எப்போ என்னுடைய பவர் வருதோ நான் அப்போ செய்ய வேண்டிய எல்லாமே செய்வேன். ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. நான் ஒரு குடிசையில் வாழ்ந்து தான் சாவேன். மேக்ஸிமம் ஒரு A-frame ஹவுஸ் ஒன்று அடித்து உள்ளுக்குள்ளே வீட்டால் ஒரு சின்ன வீடால் ஒன்று அடித்து அதுக்குள்ளே தான் சாவேன். எனக்கு சொந்த காணி இருக்குது. எனக்கு பெரிய மாட மாளிகை எல்லாம் கட்டுற எண்ணம் எல்லாம் இல்லை. டாக்டர் கம் டு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் தென் அண்ட் டெல் மீ தட் யூ தட்ஸ் வாட் நீட். ஓகே, சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் கெரியாவாரன் குவார்டர்ஸ்க்கு என்னோட தான் கிடக்கு. ராமநாதன் அச்சுனா நன்கு முதிச்சு விட. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி. எழுது மட்டுவால் நிலவரன் ஜாழ்ப்பாணத்தாண்டா. நன்றி. மறுபடியும் மனோகரன் லைவ் போடாதீங்க, ஒரே லைவ் போடாதீங்க, எல்லாரும் ஒர்க் தானே பிரதர். ஓகே அப்பு, பிறகு நீங்கள் பார்க்கலாம் தானே ஃப்ரீயான நேரம். நமது நாட்டில் எல்லாமே பிரச்சனை தான். நோ யூ கம் ஒன் லைவ் டெய்லி. வரவும் சொல்கிறாங்க, வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் அதிகமாக மருத்துவத்தை பற்றி பேசுங்கள். அதைத்தான் எமது மக்கள் கட்டாயம். மருத்துவம் என்னுடைய தொழில். ஆனால் அரசியல் என்றது நான் எனக்கு திணிக்கப்பட்டது, அவ்வளோதான். வன்னி மைந்தன் லைவ் வரவும் காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, கட்டாயம். நன்றி. எவ்ரிடே ப்ளீஸ் கம் டு லைவ் 30 minutes ப்ளீஸ். கட்டாயம். பல தசாப்தங்களாக பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கான விடிவு கிடைக்கும். வாழ்த்துக்கள் ரச்சனா. இருந்தால் செய்வேன், இல்லாட்டி நான் என்னுடைய துவக்கை ஒரு எடுத்து சுடுவார். நான் செய்கிற மாதிரியே சொல்கிறேன். புதிய கட்சி ஒன்று உதயமாகிறது, அதில் சேரும் எண்ணம் இருக்கா? ஆர் அந்த புதிய கட்சி? திவா தர்மலிங்கம். ஆரையா அது? வன்னி மைந்தன் லைவ் வரவும் காத்து கொண்டிருக்கிறோம். நிஜாந்தி, நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வீர்கள்? எல்லாமே செய்வேன். கேட்குற எல்லாமே செய்வேன். அப்போ டாக்டர் செந்தூரன் நிலைமை என்ன? இப்போ வீட்டில் தனியாக உண்ணாமல் இருக்கிறாராம். ஒய்ஃப் ஊட்டி கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. உண்மை போய் தெரியாது. சாப்பாட்டை. வென் யூ கம் டு சாவச்சேரி? வெகு விரைவில். அண்ணா பாதா முக்கியம். தேங்க்யூ அம்மா. ஸ்லீப் வெல் பிரதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நாம் அரசியலை கடந்து ஒற்றுமையாக இருக்க வழி உள்ளதா? கட்டாயம் இருக்கிறது. ஜோன் பிரிட்டோ. ஒவ்வொரு முஸ்லீம், தமிழ், சிங்கள வீடுகள்லையும் போய் சாப்பிட்டு பாருங்க. ஒற்றுமை என்ன என்பதை உணர்வீர்கள். உங்களை போன்ற ஒரு வாரம் தமிழ். ஓஹோ, அதை வாசிக்கக்கூடாது. வணக்கம். பேரதனையில் குளிராக கிடக்கு. ஸ்வெட்டர் வாங்கி தாங்க. சுதந்திர உமர் சஞ்சய். தம்பி, நானும் சரத்தால் போத்து கொண்டு தான் பேராதனையில் படுத்தினேன். நீரும் அதை மாதிரி தான் படுக்கணும். எப்படி ரேக்கிங்? ரொம்ப வசதி போல். ஓகே அண்ணா, ஜெஃப்னா வாங்க வாரம் கட்டாயனம். When a girl or woman is able to walk outside in Jaffna at night 11 o'clock, then only it's a good society. Yes, we will change the society akka, don't worry. தமிழனை நம்பாத. இல்லை, நான் தமிழன். என்னுடைய தமிழினத்தை பற்றி கூடாமல் கதைக்க வேண்டாம். டேக் கேர் யுவர் ஹெல்த் அண்ட் சேஃப். தேங்க்யூ. உங்களால் தமிழர்கள் விடிவு காலம் திறக்கும் என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், நான் அழிந்து விட்டேன் என்றார்கள். ஆடியோ லீக் ஆகியிருக்கின்றார்கள். நான் சொன்னேன், இல்லை, நான் இருக்கிறேன். நான் ஒரு இடம் போவதில்லை. அது எப்போது தமிழாக்கம் செய்கிறார்களோ அப்போது பொதுமக்கள் புரிந்துள்ளார் என்று. மருத்துவம் மட்டும் இல்லை, சகர துறையிலும் ஒரு அர்ச்சுனாவை எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் கொண்டு வாங்கோ. நானே அவர்களை முன்னுக்கு வச்சிருக்கிறேன். மக்கள் கோரிக்கைகளையும் ஆய்வானங்களையும் தொகுத்து விடுங்கள். கட்டாயம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நான் இந்த லைவை ஷோர்ட்டாக என் பண்ணுறேன். என்னுடைய அந்த கடிதத்தை வாசித்து அதில் தமிழாக்கம் பிழை என்றால் பிழை என்று சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த தமிழில் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். எப்பொன்றும் பாவிக்கவில்லை. அதை பார்த்து விட்டு நீங்கள் இந்த கடிதத்தில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டாம். இந்த கடிதத்துக்குள்ளே டைப் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. வணக்கம். நன்றி. வணக்கம். இப்படிக்கு உங்கள் ராமநாதன் அர்ச்சனா. ரைட்ஸ். மலேக குமார் திகாம்பரம் இவர்களையும் சேர்த்து கொள்ளிடலாம். இருக்கிற பழைய அரசியல்வாதிகளை சேர்க்கிறதா இல்லை. மலையத்தில் நான் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வரைக்கும் நான் A-level 3 பாடமும் டீச் பண்ணியிருக்கேன் மலையத்தில். ஹட்டன் ஹைலாண்ட்ஸ் காலேஜுக்கு முன்னால் யூனிவேஷன் என்ற ஒரு சின்ன டியூட்டர் இல்லை.
அங்கேருந்து ஒரு கார்டியோலஜிஸ்டையும் நான் அனுப்பியிருக்கிறேன். லெவல் 3 பாடமும் ஜாழ் பாடத்தை நோட்ஸ் பண்ணி படிப்பிச்சிருக்கிறேன். ஹேட்டன்ன்றது என்னுடைய இதய பூமி கூட. அங்கே என்னை ஒரு காலத்திலே நான் டென்டல் ஃபேக்கல்ட்டியும் படிக்கும்போது நான் சாப்பிட்டு உழைத்த இடம் ஹட்டன் தான். ஆகவே மலையாளத்திலும் என்னுடைய பார்வை இருக்கும். இருக்கிற திகாம்பரம் பரம்பரம் பும்பரம்களை பற்றி கதைக்க வேண்டாம். புது அரசியல்வாதிகள் யாராவது வர விரும்பினால் நியாயமானவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அவர்கள் என்னுடைய இதில் நினைத்துக் கொள்கிறேன். எப்போ மீண்டும் சாவச்சேரி வைத்திய பொறுப்பெடுப்பீங்கள்? வெகு விரைவில் அவர்கள் தரும்போது எடுத்துக்கொள்வேன். தமிழரின் உரிமையை பெற்றெடுக்கும் வரை போராடுவோம். கட்டாயம் அவ்வளவுதான். எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஸ்ட்ரகிளை விட்டு செல்லக்கூடாது. நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷனை இதை முடிச்சு கொள்ளணும். தயவுசெய்து ஒன்றிணைந்து கொள்ளுங்கோ. பழைய அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்புவோம். புதுசாக 15 பேரை போடுவோம். நம்பிக்கை உள்ளாக்களை போடுவோம். படிச்சாக்களை போடுவோம். ஆளுமை உள்ளாக்களை போடுவோம். இளமையானவர்களை போடுவோம். மண்ணில் பற்றுள்ளாக்களை போடுவோம். அவர்களை கொண்டு எதிர்காலத்தை மாற்றுவோம். குட் நைட், ஸ்லீப் வெல். ஐ திங்க் ஆஃப் லாங் டைம். தேங்க்யூ. நுவர்லியா வரையிலாதா? நுவரலியாவில் தான் நான் இருந்தேன். நுவரலியா என்னுடைய விருப்பமான இடம். நீங்கள் நோவுட்டா இருக்கலாம், டன்பாரா இருக்கலாம், கட்டன் டன்பாரா இருக்கலாம், தலவாக்கலையா இருக்கலாம், மஸ்கலியாவா இருக்கலாம். எங்கே என்றாலும் என்னுடைய காத்து மூச்சு காட்டி இருக்கிறது. நான் அங்கே வாழ்ந்தேன். நன்றி. பார்ட்டி நேம் வுட் பி இப்போதைக்கு ஒன்றுமே தெரியல. பட் 3 மொழிகளையும் இணைத்த ஒரு பார்ட்டியாக தான் இருக்கும். எனக்கு தமிழும் வேண்டாம், சிங்களமும் வேண்டாம், முஸ்லீமும் என்ற பேதமும் வேண்டாம். 3 மொழிகளையும் இணைத்த ஐக்கிய இலங்கைக்குள் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு கட்சியை தான் நினைப்பேன். தமிழன்று நான் சொல்லுவது மலையக தமிழர், ஜாழ்ப்பாணமும் உங்களுடைய இலங்கை தமிழர், மலையக தமிழர், முஸ்லீம்களையும் நான் தமிழாகவே கருதுகிறேன். என் மீது சேரடிக்கும் முஸ்லீம் அண்ணாக்களுக்கும் நானாக்களுக்கும் சாச்சாக்களுக்கும் இது சமர்ப்பணம். தேங்க்யூ. குட் நைட். வணக்கம். கண்டிப்பாக சொத்தாத்து பிடிச்சவர்கள் வேண்டும். ஒரு நாளும் இல்லை. என்னோட கட்சியில் வாராக்கள முதலாவது கொள்ள அவர்களோட சொந்த பண நிலவரம் எவ்வளவு, சொத்து எவ்வளவு, எவ்வளவு அவை உழைக்க போயினோம். உழைச்சா அவையின் வீட்டை போய் லைவ் அடித்து போடுவேன். புதுசாக கட்டின வீட்டில் எப்படி வசதி. உங்களைப் போல் ஒவ்வொரு இளைஞர்களும் துணிவு வேணும் தேவை. தேங்க்யூ. நீதிபதி இளைஞன் அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். கட்டாயம் சேர் வந்தால் என்னுடைய தெய்வம் மாதிரி இணைச்சு கொள்வேன். அதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். கிரேட் அர்ச்சுனா. கோட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அபவுட் ஷாஃபி திரும்பவும் சொல்கிறேன். ஷாஃபி ஓகே, அந்த கதையை நான் சொல்லி போட்டு வரேன். இதை கொஞ்சம் இழுத்து விடுறேன், அப்போ கொமெண்ட் மேலே போகாது. ஷாஃபியோட விஷயத்தை திரும்ப விளங்கப்படுத்துகிறேன். ஷாஃபி எனப்படுகின்ற வைத்தியர் ஒரு முஸ்லீம் வைத்தியர். குருநாகல் வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு அரசியல் ரீதியிலே வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு தான் இவர்கள் சிசேரியனோ அல்லது வேறு ஏதாவது ஆப்ரேஷன் செய்யும் போது உங்களோட கருப்பை இப்படி இருக்கின்றால் 2 வயர் இருந்து இங்கால சூலகம் இருக்கும், அந்த 2 வயரையும் சிதைவடைய செய்திருக்கிறார் என்பதுதான். அப்போது இந்த சூலகத்தில் இருக்கிற முட்டைகள் அந்த வயரூடாக கருப்பைக்கு கருக்கட்டாது என்கிற ஒரு நிலைமை தான் ஷாஃபிக்கு எதிராக கொண்டு வந்தார்கள். அப்போது வீரபண்டார எனப்படுகின்ற ஒரு இனத்துவசம் பிடித்த ஒரு டிரெக்டர் தான் இருந்தார் இங்கே குருநாகல் வைத்தியசாலையில். அவர் ஸ்ட்ரைக் பண்ணப்பட்டுத்தான். ஆகவே ஸ்ரீமாவ பண்டார SBSCH ஸ்ரீமாவ பண்டாரநாயக ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஓடி திருப்பி அனுப்பப்பட்டார். அவருடைய ஒரு ஃபோட்டோ நான் பார்த்துருக்கிறேன். இந்த பிரச்சனை வந்தபோது சகல புத்த பிக்குமார்களை இணைத்து ஒரு மீட்டிங் கொண்டு வைத்தார். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் செய்யவில்லை, அவர் ஒரு அரசியலை செய்தார். அதன் பிறகு ஷாஃபிக்கு எதிரான வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டன. ஷாஃபி சிறைக்கு தள்ளப்பட்டார். அவருடைய வழக்குகள் செய்யப்பட்டன. அதன் பின்பு ஷாஃபி அவர்கள் சிசேரியன் செய்த அம்மாக்கள் 100-200 பேரை எடுத்து, உங்களுக்கு நான் இதில் படித்தவர்கள் இருப்பீர்கள், ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்கிறது, ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் வாட் எவர் இட் இஸ். அதில் ஒரு 200 பேருக்குமே நாங்கள் திருப்பி டெஸ்ட் செய்து பார்க்கலாம். ஒரு ரேண்டமாக சாம்பிள் பண்ணி ஒரு 100 பேர் எடுத்து அவர்களுடைய கருப்பைக்குள் டை அடித்து அவருடைய குழாய்கள் சுருக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்குரிய முடிவொன்றை எடுத்தார்கள். ப்ரொஃபஸர் சேனாக சேரும், ப்ரொஃபஸர் தொடம்பால சேரும். அவர்கள் எடுத்ததன் பிற்பாடு அந்த 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 ரிசர்ச்சுக்குரிய போனதுகளில் டீம்களில் எனக்கு தெரிஞ்சாக்களும் இருந்திருக்கணும். பெரும்பாலான அம்மாமார் தங்களுடைய வயிற்றுக்குள் டை அடிப்பதை விரும்பவில்லை. முக்கியமான காரணம், அப்போது இருந்த வைத்தியசாலை அத்தியட்சர் எங்களுடைய சத்தியமூர்த்தி ஐயா மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு நினைக்கிறேன். இந்த டை அடிப்பதால் கேன்சர் வரும் என்ற ஒரு கதை ஒன்றை உருவாக்கிவிட்டதன் காரணமாக யாருமே அந்த டை அடிக்கிறதை விரும்பவில்லை. இதன் போல கடைசியாக 10 அம்மாமார் தேறி அதில் 2-3 பேருக்கு தான் டை அடித்தோம். 1-2 பேருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அது ரீப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் இல்லை. அதாவது ரீப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் என்னென்றால், இப்போ இவ்வளவு சோறு இருக்கண்டா
நாங்கள் இந்த கரையில் இருக்கிற 2 சோறை எடுத்து பதம் பார்க்கலாது. இப்படி கண்ணை மூடிக்கொண்டு கையை வச்சு அதில் ஒரு 100 சோறு எடுத்து அந்த 1000 சோறை 100 சோறு வந்து ரீப்ரசன்டேட் பண்ணணும், அதாவது பிரதிபலிக்கணும். இல்லாமல் கரையில் இருக்கிற 2 சோறு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாது இந்த சோறு நல்ல மண்டு. கண்ணை மூடிக்கொண்டு ரெண்டமா, அதாவது ரெண்டமண்டா எழுமானமாக எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காம அந்த வழக்குகள் எழுபடிக்கப்பட்டு கடைசியில் வந்து ஷாஃபி அவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் சொல்லி வெளியால் வந்திருக்கிறார் உயர் நீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சிக்க முடியாது. அது சரியான தீர்ப்பென்றே நான் கருதுகிறேன். நான் சொன்ன விடயம், ஷாஃபியை எவ்வாறு இவர்கள் இனத்துவோசி என சொன்னார்களோ, ஷாஃபி கொலை செஞ்சதை வந்து இனத்துவசமான கொலை என்று செய்தார்களோ, அதை கொலை செஞ்சதை இல்லை, அந்த வழக்கு அந்த பிரச்சனையை சரி தானே ஷாஃபி கொலை செஞ்சாண்டு கடவுளை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் உங்களுடைய தமிழினம் செத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி இந்திமாவிடம் நான் கேட்கிறேன். அப்போது அவர் சொல்கிறார் நாங்கள் இலங்கையர்கள் என்று. நான் சொல்கிறேன் நீங்கள் இலங்கையர் என்று சொல்லி 1 நேஷன் கதையை காய்ச்சிட்டு போங்கோ, நான் தமிழன், தமிழுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் அவள் தமிழில் சொல்கிறா நாங்கள் எல்லாம் ஒரு நாட்டின் இலங்கையர்கள் என்று சொல்லி. அதுதான் எனக்கு கவலையாக வந்தது. ஒரு நாட்டின் இலங்கையர்கள் என்று சொன்னால் உதாரணத்துக்கு பார்ப்போம், கண்டியிலேயோ குருநாகல்லையோ இருக்கிற அதே வசதிகள் வந்து யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவுலையும் கிளிநொச்சிலையும் இருக்கணும். அது இல்லை, அது மட்டக்களப்பில் இல்லை, அம்பாந்தோரை இல்லை, அம்பாந்தோட்டையில் இல்லை. அதை நான் வாக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னதான் இந்த ஆணி அரசியலை கதைச்சாலும் எந்த மனசில் தமிழ் என்ற ஒரு உணர்வு இருக்குது, முஸ்லீமோட பெற்ற மனசில் முஸ்லீம் என்ற உணர்வு இருக்குது. நீங்கள் மீண்டும் ஒரு இலங்கையர் என்ற கதைச்சு ஜேவிபி ஆட்சியை கொண்டு வந்தால் திருப்பி ரத்த ஆறு ஓடலாம் என்றாக நான் சொல்கிறேன். இல்லை, ஆதலால் எங்களை பிரதிபலிக்க விடுங்கள், நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த சமூகமாக வாழாமை ஒழிய எல்லா முஸ்லீமையும் எல்லா தமிழர்களையும் சிங்களவர்களாக இனமாற்றம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெளிவாக சொன்னதை அவர்கள் பிள்ளையாக மொழிபெயர்த்து கணக்க முஸ்லீம் சகோதரர்கள் வந்து மொழிபெயர்த்து யூடியூப்பில் அடித்து விட்டு முஸ்லீம் மக்களை குழப்பி வைத்திருக்கிறார்கள். இதை வேணுமென்றால் ஒரு டிக்டாக்காகவோ இதோ கட் பண்ணி தயவு செய்து போடுங்கள். முஸ்லீம் நான் இதே வீட்டில் இதே ரூமில் என்னுடைய 3 முஸ்லீம் சகோதரர்களும், அது நான் பேரையோடு சொல்லுகிறேன், என்னுடைய பட்ச்மேட்ஸ் தாயராக்காவாக இருக்கட்டும், சியாத் நானாவாக இருக்கட்டும், அனஸ்லியா இருக்கட்டும், இதே வீட்டில் என்னுடன் ஒன்றாக இருந்து சாப்பிட்டார்கள். அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து கொண்டு வந்து அம்பாறையிலிருந்து கொண்டு வந்து சாப்பிட்ட உங்களுடைய நோன்பு சாப்பாட்டை என் கையால் சாப்பிட்டிருக்கிறேன். இதன் பிறகு சொல்லுங்கள் நான் ஒரு இனவாதியா என்று. எப்படி வசதி, ரைட்? அண்ணா தமிழ் மக்கள் நாம் ஒன்றுவோம். நாங்கள் மதத்தால் தான் சாதுவாக விரிஞ்சிருக்கிறோமே ஒழிய நாங்கள் கதைக்கிறது இல்லை தமிழ் தானே. இப்போ மட்டக்களப்பு தமிழ், யாழ்ப்பாண தமிழ், மலைய தமிழ்னு சொல்லி பிரித்து என்னத்தை கண்டம் கடைசி ஒன்றையும் காணல. இனியாவது ஒன்றா இருப்போம். இந்த பிரிச்சாளுற அரசியல்வாதிகளை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்புவோம். நாங்கள் ஒரு கட்சியை கொண்டு வந்தால் மட்டக்களப்பு பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருக்கும், மலைய பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? யாழ்ப்பாணத்து கட்சியோ வடக்கு கட்சியோ கிழக்கு கட்சி என்று நான் ஒரு கட்சியை கொண்டு வர மாட்டேன். நான் ரீப்ரசன்ட் பண்ணுற ஒரு கட்சி வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்களையும் கூட உள்ளடக்கிய பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருக்கும் என்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ரைட், நன்றி. ஓகே, நன்றி அண்ணா. கட்சி கொடி எப்படி இருக்கும்? ஓகே, நல்ல விஷயம். கட்சி கொடி இப்போ நான் எங்களுடைய ஜனாதிபதியை சந்திக்க போது கூட உங்கள்கிட்ட கருத்து கேட்டேன். அப்போது எனது தனிப்பட்ட விருப்பில் கட்சி கொடியை நான் தயாரிப்பேனா? இல்லை, அது கூட ஒரு கட்சி கொடி 20, 30, 40 நாங்கள் தயாரித்து பொதுமக்களுடன் அதில் சொல்லுவோம், இதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. ரைட், நன்றி. ஓகே, கன நேரம் காய்ச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் கன நேரம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் நல்ல சந்தோஷமாக இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கடிதத்தை பார்த்து தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அதை முஸ்லீம் சகோதரர்களிடையும் பகிருங்கள், சிங்கள சகோதரர்களிடம் பகிருங்கள். ஏனென்றால் அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த கடிதத்துக்குரிய வடக்கு சுவாரத்திலே மாற்றம் வருமா? ஏற்கனவே மாறிட்டு. ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தது என்னென்றால், இன்று எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதார ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் ஐயா விபி சமன் பாத்ரநாத் அவர்கள் அடுத்து கோல் மீ ஏர்ஜென்ட் ஒரு மிஸ் கால் இருந்தது. சருக்கு நான் கால் எடுத்தேன். I have a due respect on that man unless otherwise he is working for the political agenda. That based on the Tamil community politicians as well as Sinhalese and Muslim community politicians. That is what I want to tell in English. சரிதானே? அப்போ சிங்களத்திலையும் சொல்லுறேன். டாக்டர் விபி සමන් පත්‍රණගේ සර්ගෙන මට ගොඩ කටිය වෙන විදිහට කියලා තියෙනවා. හැබැයි මගේ හිතවතේ මගේ හිතේ තියෙන එකක් සර් එච්චර නරක නැහැ. සර් දැන් අහු වෙලා ඉන්නේ මාර පොලිටික්ස් එකට. අනිත් එක සර්ට පොඩි අවුලක් තියෙනවා. එයා කොමිටි මෙඩිසින් අපි ඇඩ්මින් කියලා. ඒ අරන්න පෞද්ගලික විදියට සර් මාර හොඳයි.
මට පුතා විදිහට කතා කරා. හැබැයි සර්ට ඒකෙන් එහාට යන්න උන්නේ හේතුව සර්ට වෙන වෙන පැත්තට ප්‍රෙෂර් එකක් ආවා. ඒ ප්‍රෙෂර් විදිහට සර්ට වැඩ කරන්න වුණා, ස්පෙෂලි GMO ඒ. I'm sorry sir for telling this the truth. Okay. கோல் வந்தது என்னென்றால் எங்களுடைய சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நான் ஒரு கடிதம் ஒன்றில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன். அனஸ்தீசியா மிஷினுடைய வெப்பரைசர் பகுதியை காணவில்லை என்று. அது வந்து அந்த அனஸ்தீசியா மிஷினுடைய முழு மேல் பகுதியுமே காணாமல் இருக்கவில்லை. இப்போது மிகுதி எல்லாவற்றையும் கொண்டு நினைத்து விட்டார்கள், அந்த வேப்பரைசரை மறந்து விட்டார்கள். அதை இப்போ ஒரு இன்கொயரியா போய்கொண்டிருக்கிறது. நான் பார்க்கும்போது 1,70,00,000 அல்லது வந்து 17 மில்லியனுக்கு வந்து சாமான் அனுப்பப்பட்டிருந்தது. எனக்கு தெரிய ஒரு 30 மில்லியன் சாமான் தான் அங்கே இருந்தது. மிச்ச சாமான்கள் வந்து பெட்டுகள் எல்லாம் மாறப்பட்டு அங்கே இங்கே அனுப்பப்பட்டிருந்தது. அதற்குரிய பதில டாக்டர் குமாரவேல் ப்ரீவியஸ் எம்எஸ், டாக்டர் தயாலினி மகேந்திரன் ப்ரீவியஸ் எம்எஸ் சொல்ல வேணும். அது சொல்லுவினமா, அரசியலா அல்லது கள மரபடுமா? கேதீஸ்வரன் ஐயா மறுபடியும் 63 வயசு வரைக்கும் முதுக்குள்ள களவெடுத்து தான் தீர்வார் என்றதை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். ரைட், 124 நியூ கமெண்ட்ஸ் இந்த ஐயோ. Okay, as you government clear by your mouth says your is clear. Thanks, Amir Hams Hibras. நான் இதைத்தானே திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நானா ஏன் நீங்கள் அதை கேட்குறீங்கள்? இல்லை, எனக்கு அது விளங்கல. இதுக்கு பிறகும் நான் ஓகே, லெட்ஸ் கோ டு மை ஓகே ஹியர். என்னுடைய சாமி தடப்பட்டு படத்தட்டுன்னு சொல்வார்கள். அதில் வந்து இவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய சாமி பட்டு. நான் இப்போது என்னென்றால் ஒரு அதாவது வந்து முஸ்லீம் சகோதரருக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது வந்து அவர்கள் அல்லாவை இறை உருவத்தில் வழிபடுவதில்லை. ரைட், உங்களுக்கு போஸ் அண்ட் எரோஸ் காட்டோன் பண்ணால் அதையும் காட்டுறேன். இதில் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அம்பு கேட்டாக்களுக்கு அம்பு, அதை விட இந்தாங்கோ இதில் அம்பு கேட்டிங்கள் தாராளமாக இருக்குது. ரைட், அதுக்கு பிறகு மறுபடியும் இதில் பிளாக் விடோஸ் இருக்குது. தேர் ஆர் 1 2 5 or 6 பிளாக் விடோஸ். அதை விட உங்களுக்கு இருக்குது என்ன சாமான், பிஆர் ஆர்ச்சரி இருக்குது. அதை விட அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு see ஐ கேன் டூ இட். அம்பு ஹர்ட்டிங்கள் இந்தாங்கோ அம்பு கலெக்ஷன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் 1953 1953ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அம்புகள். அதை விட இன்னொரு கலெக்ஷன்ஸான போஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய போ கலெக்ஷன். என்னுடைய இதுவரை காலமும் ரைட். நாங்கள் ஒரு மான் தலையோண்டு காசுக்கு வேண்டினா 10,000க்கு. இவ்வளோதான் என்னுடைய குட்டி வீடு. இதுதான் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பெரிய ராஜா மாதிரி இருக்கிறார், அவர் இவருடைய எல்லாம் காசு வேண்டி விட்டார் என்று. வாவ், லாட்ஸ் ஆஃப் ரைட். கடிதத்தின் முகவரி எனக்கு முகவரியே இல்லை. ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி. கேன் ஐ ஹேவ் சம் வில்லு அண்ட் அம்பு ஹரிநாராயண்? கட்டாயம். அக்கா வெளிநாட்டில் இருக்கிறீங்க, எனக்கு 1-2 வேண்டி அனுப்பிவிடுங்கோ. எனக்கு பிளாக் விடோ போஸ் என்றால் சரியான விருப்பம். தோஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். சாகினியா அஹமட், ஓகே, தேங்க்யூ. அப்பு தளபதி சபை ஃபயர், ஓகே, தேங்க்யூ. நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட கொள்கைக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன். தேங்க்யூ. உங்களை முன்ன வீடியோவில் நினைப்பதற்கு விருப்பம். மகேன் வாசு அக்செப்ட் வீடியோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்கள். யூ ஆர் பிரேவ் மேன், தேங்க்யூ. கிரேட் மேன். மொழியையும் நிலத்தையும் இழந்தால் எந்த நாட்டுக்கு சென்றாலும் உங்கள் இனம் அகதிதான். உண்மைதான். ஏன் அவர்களுக்கு இன்னும் ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை? சாவச்சேரி. நான் தண்டனை கொடுக்கவனே எதிர்பார்க்கவில்லை. ஓகே, ஜாயினிங் அண்டு வந்திருக்கு. ரைட், ஹலோ, வணக்கம். நீங்களும் லைவ்ல இருக்கிறீங்க, கட் பண்ணிட்டீங்க. நன்றி, நல்ல விஷயம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள். நீங்கள் கேட்டது மாதிரியே நான் வந்திருக்கிறேன் லைவுக்கு. தயவு செய்து அந்த கடிதத்தை ஏழுமான வரையில் பகிரவும். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த கடிதத்துக்குரிய ஆக்கபூர்வமான பதில்களை எதிர்பார்த்து இரவிரவாக காத்து. எப்ப அம்புவில்லை தொழிற்சாலை ஆரம்பம், அதனுடைய கனவு. நான் வந்து ஒரு காலத்துல வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. நாங்கள் அதற்குரிய வேலை திட்டமும் தாராளமா வச்சிருக்கிறோம். அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. ஓடி போய் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வழியால சொல்லிட்டீங்கன்னா அது தங்கண்டேண்டு டைம் வரைக்கும் சொல்றேன். I'm an aliental father having only access to my 5-year-old son. Need some advice from you. Definitely. I was a single parent. I will help you as much as possible. டாக்டர் அம்பு பத்திரம். அம்பு எடுக்க குறையாம இருக்கு. 11.5 GB இருக்கு.
Okay. Are you working as a doctor now? Yes, of course I am working. I went to Peradina Teaching Hospital today. Right. பேராதன வைத்தியசாலையில் நான் வந்து என்னவாக இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். பேராதன வைத்தியசாலையில் என்னை மினிஸ்ட்ரியிலிருந்து அனுப்பும் போது அஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லி டைப் அடிச்சிருக்கணும். அங்கே வைத்தியர் அர்ஜுன் திலர்னவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நான் அங்கே டிப்யூட் டைரக்டரா இருக்கிறதா அல்லது வந்து ஒரு சாதாரண எம்ஓவாக ஓட்டில் போய் கிளாக் பண்ணி எம்ஓவா வேலை செய்வதா என்று. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் என்ற அடிப்படையில நான் வந்து மீளமைக்க அழைக்கப்பட்டு என்னுடைய இன்குவரிகள் வந்து இப்போதுமே இழுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அவை முடியும் வரை இவர்களால் என்ன எங்குமே மாற்றம் செய்ய முடியாது. தற்போதைக்கு தற்காலிகமாக இணைத்திருக்கிறார்கள் பேராதனையில். பேராதனையில் என்ன வேலை செய்யணும் என்று இன்ன வரைக்கும் சொல்லப்படவில்லை. ஆகவே அங்கே போய் 8 4 மணி வரைக்கும் சும்மாக இருந்துவிட்டு வருகிறேன். எனக்கு மனம் கேட்காத நேரங்களிலே அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தரப்பட்ட வேலை. ஒரு வைத்தியனுடைய சேவையை நிச்சயமாக ஒரு மெடிக்கல் அட்மின் சேவையை இவர்கள் எப்படி வீணடிக்கிறார்கள் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் லைவை முடிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ குட் டே. அந்த கடிதத்தை தயவு செய்து பகிரவும். நீங்கள் பகிர்ந்தால் அதற்குரிய ஆக்கப்பூர்வமான கதைகள் வரும். தமிழ் வேட்பாளர் என்பதில் எனது தனிப்பட்ட கருத்து அது தேவையில்லாத ஆணி. Thank you. We'll meet again.